ஹாய் ப்ரோ, என்ன ப்ரோ பார்க்க முடியல, ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. நான் கூட உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பார்த்தது. பிரதர் எங்க பிரதர் இருக்கிற காலகட்டத்தை பாருங்களேன். அதாவது 20 வயசு வரைக்கும் வேலை வேலைக்கு சோறு, இப்போ 20 வயசுக்கு அப்புறம் வேலைக்கு போனா தான் சோறு. அது போல இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இதுல நம்ம எங்க பார்த்து பேச கூட முடியல, அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரதர். ரொம்ப சலிப்பா பேசுறீங்களே, என்னாச்சு? பிரதர் பண்றது வாழ்க்கையில நல்லா ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்றேன், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பிரதர். என்னன்னே தெரியல, கடவுளுக்கு என் மேல கோவமானு தெரியல. ஒருவேளை நான் அதிகமா பாவம் செய்யறதுனால கடவுளுக்கு எனக்கு பிடிக்கலையா? ஆனா ஜெபம்லாம் நல்லா பண்றேன் பிரதர், ஆனா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது வாழ்க்கையில. மாசம் காலண்டு தான் பிரதர் மாறுது, வாழ்க்கையில ஒண்ணுமே மாற மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர். ஓகே, உங்க உங்க அங்கலாய்ப்பு எனக்கு புரியுது. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி தேவன் நம்ம மேல கோபம் கொள்றவர் கிடையாது. ஆண்டவர் பார்த்தோன்னா அன்பானவர். ஏன்னா இப்போ நீங்க பாவம் செய்றீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நாம இப்ப செய்யற பாவம், நம்ம செய்ய போற பாவம், அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் சிலுவையில மரிச்சாரு. ஆமா பிரதர், அதை அதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? கண்டிப்பா பிரதர். ஆண்டவர் அன்புள்ளவர், பாசம் உள்ளவர், நேசம் உள்ளவர், அதே நேரத்துல கோபம் உள்ளவரெல்லாம் எனக்கு தெரியுது பிரதர். இன்னும் ஒண்ணு, இப்பெல்லாம் ஜெபம் பண்ண நடக்கவே மாட்டேங்குது பிரதர். அதனால எனக்கு அந்த கடவுள் மேல அந்த நம்பிக்கை குறைஞ்சிச்சு. ஆனாலும் ஜெபம் மட்டும் நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என் வேலையை நான் கரெக்டா செய்யறேன் பிரதர். ஆனா கடவுள் தான் அவர் வேலையை செய்ய மாட்டாரு பிடிக்குது. படைத்தல் காத்தல் அழித்தல் மட்டும் தான் செஞ்சுட்டே இருக்கிறாரு. நான் பண்ற ஜெபத்தை கேட்க மாட்டாரு அப்பா. ஓகே ஓகே, நீங்க சரி ஜெபம் பண்றீங்களே, உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் பிரதர். உன்னோட என்னோட ஒப்பிட்டு பாருங்க பிரதர், உங்களோட ஒரு படி நான் மேலதான் இருப்பேன். நீங்க எவ்வளவு நேரம் பிரதர் ஜெபம் பண்றீங்க? நான் என்னங்க, மிஞ்சி போன ஒரு அரை மணி நேரம் பண்ணுவோம், அவ்வளவுதாங்க. பிரதர் பாத்தீங்களா, ஒரு நாளைக்கு 3 முறை 1 மணி நேரம் ஜெபம் பண்றேன் நான். அடேங்கப்பா, 1 மணி நேரம் ஜெபம் பண்றீங்களா நீங்க? பெரிய ஆள் தான் பிரதர். நீங்க ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தானே ஜெபம் பண்றீங்க. நான் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம். சரி சரி, நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆனாலும் ஆண்டவங்க ஜெபத்தை கேட்க மாட்டாரு. சரி, நீங்க ஜெபம் பண்ணும்போது பைபிள் வாசிக்கிறீங்களா? அட என்ன பிரதர், நான் ஜெபம் பண்றேன், புரியுதா? பைபிள்னா பிரதர், பைபிள் எல்லாம் தெரியும் பிரதர். பைபிள் நீ எந்த அதிகாரத்துல எந்த வசனத்தை கேட்டாலும் என்னால சொல்ல முடியும் பிரதர். ஓகே ஓகே, அப்ப நீங்க பைபிளை கட்சி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் பிரதர், வசனம் எனக்கு தெரியும் பிரதர். பைபிள் என்ன சொல்றாரு, ஆண்டவர் உன் இருதயத்துல வார்த்தையை எழுதி வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. இருதயத்துல இருக்குது ஆண்டவருடைய வார்த்தை. அதனால பைபிள் எனக்கு படிக்கணும் ஒன்னையும் அவசியம் இல்லை பிரதர். நான் ஜெபத்தை பண்றேன், கடமை செய்யறேன், பலனை எதிர்பார்க்கறேன், ஆனா ஒண்ணுமே நடக்கல பிரதர். பிரதர், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கும் நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, பைபிளை மொத்தமா கடிச்சு குடிச்சிட்டா நம்ம பரலோகம் போயிட்டோன்னு. இன்னைக்கு ஒரு ரோபோ கிட்ட பைபிள் எடுத்து கொடுத்துட்டா கூட பக்கம் டு பக்கம் மொத்தமே பைபிளை அது சொல்லிடும். பைபிளை மொத்தம் படிச்சதால ரோபோ பரலோகம் போக முடியுமா? கரெக்டான ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு கேள்விதான் பிரதர். இப்ப இருக்கிற காலகட்டத்துல எனக்கு தெரிஞ்சதை விட அதுக்கு நிறைய விஷயம் ரோபோக்கு தெரியும். சில நேரத்துல இந்த அதிகாரத்துல இந்த வசனம் இப்படி சொல்லப்பட்டுதான் நான் யோசிக்கிறதுக்குள்ள அது டக்குன்னு சொல்லி முடிச்சிடுங்க. ஆமாங்க, அது ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, பைபிளை மொத்தமா படிச்சுட்டேன், நான் மனப்பாடம் பண்ணிட்டேன் அப்படின்றதால மட்டும் நீங்க பரலோகம் போக முடியாது, புரியுதுங்களா? பைபிளை படிக்கிறதோட மட்டும் இல்லாம பைபிளுக்கு வசனத்தை நாம நம்மளுடைய வாழ்க்கையில நாம அதை ஏத்துக்கணும், எப்படி நடக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம், சரிங்களா? ஓ அப்படிங்களா? உங்களுக்கு பைபிள் ஒரு வசனத்தை சொல்றேன். அதாவது நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. பிரதர் பழைய ஏற்பாடு தானே இது, எப்படி கப்புன்னு சொன்னா? பழைய ஏற்பாடு தெரியும், அதுல இருக்க என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு தெரியுங்களா? தெரியல பிரதர். நான் சொல்றேன் கேளுங்க. அதாவது வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் ஆண்டவருக்கு எப்படி இருக்கு, அருவருப்பா இருக்குங்க. இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேங்க, உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா, நானே பேசிட்டே இருந்தேன்னா, உங்களை பேசாம விடாம இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கோபம் வருமா வராதா? கண்டிப்பா. என்னடா இது நம்ம சொல்றது கேட்க மாட்டான், அவன் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு மனசுல நினைப்பேன் பிரதர். ஆமா, அதே மாதிரிதான் ஜெபம்ன்றது நீங்க தேவனிடத்துல பேசுறது. நீங்க பேசினா அவர் உங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? அது எப்படி சொல்லுவேன்னா பைபிள் மூலியமா தான். இது ஆண்டவருடைய வார்த்தை. ஓ, இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை பிரதர், இப்பதான் பிரதர் சிந்திக்கிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. எப்பவுமே நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன கேட்குறோமோ அது எப்படின்னா இந்த பைபிள் மூலியமா தான் நமக்கு சொல்லுவார். ஆண்டோட வார்த்தை தான்.
சொல்லுவார். சரிங்களா? புரியுது புரியுது பிரதர். அதாவது ஜெபம்ன்றது நம்ம எல்லாரும் கடவுளத்துல பேசுறது. ம். கடவுள் நம்மளோட எப்படி பேசுவார்னா பைபிள் மூலமா பேசுவார். நான் தான் பைபிளே படிக்கலையா, அதனாலதான் கடவுள் என் வாய்க்குல எதுவும் செய்யலையா? ஆமா. அதாவது அந்த மாதிரி தாங்க பைபிளை வந்து நம்ம தியானிக்கணும். பைபிளை படிக்கிறதோடு மட்டும் இல்லாம பைபிளை தியானிக்கும் போது தான் ஆண்டவர் வந்து நமக்கு என்ன சொல்றாருன்றத இந்த பைபிள் மூலியமா நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சரிங்களா? அதனால இன்னைக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நானு வாரம் தவறாம சர்ச்சுக்கு போறேன், பைபிளை படிக்கிறேன். ஆனா எனக்கு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய மாட்டார் அப்படின்னா, ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பைபிள் படிக்கணும். பைபிள் படிச்சாதான் ஆண்டவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்க முடியும். புரியுதுங்களா? புரியுது, நீங்க புரியுது. பாட்டு உங்களுடைய சித்தத்தின்படியே உங்களுடைய திட்டத்தின்படியே நீங்க நடந்து போயிட்டுன்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுங்க. அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. கேட்கறதுக்கு நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க. ஐயோ பிரதர், இப்பதான் பிரதர் நிறைய விஷயம் உங்க மூலமா கடவுள் வந்து பேசுறாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, கொடுக்குற கை மேல இருக்கணும்டா, வாங்குற கை கீழே இருக்கண்டான்னு. நான் வாங்குறதுல மட்டுமே ரெடியா இருந்தேன். ஆனா கொடுக்குற கை மேல இருக்குதுன்றதையும் மறந்துட்டேன் பிரதர். இப்பதான் பிரதர் எனக்கு புரியுது. அதனால எப்பவுமே சரிங்க. நம்ம இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏன் நிறைய பேர் இன்னைக்கு பின்மாற்றத்துல போறாங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருக்கிற ஆர்வம் அதுக்கப்புறமே ஏன் குறைஞ்சதுன்னா, அவங்க ஆரம்பத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவ ஏத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வந்து அவங்களுடைய சித்தத்தின்படி என்ன அவங்களுடைய சுய இச்சையின்படி நடக்கிறதால அவங்க வழி விலகி போயிடுறாங்க. ஆண்டவர் ஒருத்தர் அழைக்கிறான்னா அவருக்கு ஒரு சித்தம் வச்சிருப்பாரு, அவருக்கு திட்டம் வச்சிருப்பாரு. அதன்படி தான் நடத்துவார். சரிங்களா? அதனால இனிமேலாவது நீங்க ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஜெபம் பண்ணிட்ட பிறகு கூட பைபிள் எடுத்து, ஆண்டவரே நீங்க என்ன கூட என்ன பேச போறீங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு நீங்க பைபிளை எடுத்து படிங்க. ஆண்டவர் உங்க கூட பேசுவார். கண்டிப்பா பிரதர், என்னோட தவறு நான் உணர்ந்துட்டேன் பிரதர். கிட்டத்தட்ட 15 வருஷமா நான் பைபிளே படிக்கலப்பா, ஜெபம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனாலதான் ஒண்ணுமே நடக்கல பள்ளிக்குது வாழ்க்கையில. ஆமா. நிறைய பேர் என்ன பார்த்து சொல்றாங்க, என்னடா நீயும் பைபிள் தூக்கின்னு போற, குடும்பத்தோடு போற, குடும்பத்தோடு வர, ஒன்னியே இல்லையே, அப்படியேதான் இருக்கிறிய, பள்ளத்துல இருந்து மோட்டுக்கு வரலையே. இப்பதான் பிரதர் தெரியுது ஏன் பள்ளத்துல இருந்து மோட்டுக்கு வரலன்னு. முட்டாள்தனம் தான் இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் கிட்ட நீங்க பேசுறீங்க. அவர் பேசலான்னு உங்ககிட்ட வரும்போது நீங்க கப்புன்னு பைபிளை மூடி வச்சுட்டு போயிடுறீங்க. அப்படின்னா எப்படி அவர் பேசுவார் உங்ககிட்ட? எவ்வளவு பேர் தப்பு செஞ்சிருக்கேன் பிரதர். யதார்த்தமா கடவுள் உங்களை சந்திக்க வச்சு உன் மூலமா என்னுடைய தவறை உணர்த்திருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் பிரதர். கடவுள் இருக்கிறார் பிரதர். நான் இன்னைக்கு நம்புறேன் பிரதர். இனிமேல் நான் தொடர்ந்து ஜெபம் பண்றதை விட பைபிள் படிக்கிறது அதிகப்படுத்த போறேன் பிரதர். ஏன்னா நான் அதிகமா கடவுளத்துல பேசிட்டேன். கடவுள் என்னோட பேசுறதுக்கு அதிகமா இடம் கொடுக்க போறேன். சரி, கண்டிப்பா. இன்னைக்கு இவரை மாதிரியே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல இருந்து எனக்கு பதில் வரலைங்க. நான் ஒரு நாள் முழுக்க ஜெபம் பண்றேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்றேன். ஆனா ஆண்டவர் வந்து என்கிட்ட என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா, நாம ஜெபத்துல ஆண்டவர் கூட பேசுறோம். ஆண்டவர் நம்ம கூட எப்படி பேசுவார்னா, இந்த பைபிள் உள்ள வார்த்தையின் மூலியமா தான். இந்த நம்ம பழைய ஏற்பாட்டிலும் சரி, ஆண்டவர் வந்து எப்படி பேசினார்னா பரிசுத்த ஆவியானவரா பேசினாரு. ஆனா இன்னைக்கு புதிய ஏற்பாடு நம்மலாம் பார்த்தோம்னா இன்னைக்கு கிருபையின் காலத்துல இருக்கோம். ஆண்டவர் நம்ம கூட எப்படி பேசுவார்னா, இந்த வேதத்தின் மூலியமா, அவருடைய வார்த்தையின் மூலியமா தான் நம்ம கிட்ட பேசுவார். அதனால நாம எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம செய்யும்பொழுது ஆண்டவருடைய ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன பேசுறாருன்றத தெரிஞ்சுக்க நம்ம தினமும் பைபிள் வாசிப்போம். இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே சகோதரியே, என்னை போல நீங்களும் இருந்திருக்கலாம். அதாவது பைபிள் படிக்காம ஜெபத்தை மட்டுமே பண்ணி பண்ணி வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணியிருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம். ஆனா இந்த காணொளியை பார்க்கிற நீங்க புரிஞ்சுக்கணும், பைபிள் என்பது தேவன் நம்மோட பேசுறது. ஜெபம் என்றது மனிதர்களா இருக்கிற நம்ம எல்லோரும் கடவுளிடத்துல பேசுறது. ஆமா. நம்மளே பேசிட்டு இருந்தா கடவுள் பேசுறது நம்ம இடம் கொடுக்கணும்ல. அப்ப கடவுள் எப்படி பேசுவாரு? பைபிள் மூலமா பேசுவாரு. அதனால அண்ணன் சொன்னது போல வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பா இருக்குதான். இன்னைக்கு என்னோட ஜெபம் கூட கிட்டத்தட்ட 15 வருஷமா அருவருப்பாவே இருந்திருக்கு பாருங்க. வருஷம் காலாண்டு மாறுது, வாழ்க்கையில் ஒன்னும் மாறலையேன்னு புலம்பிட்டு இருந்தேன். இப்பதான் தேவன் என்ன பண்ணாரு, இந்த அன்பு சகோதரன் மூலமா எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஜெபம் மட்டும் பண்ணா நடக்காதரா, பைபிளும் சேர்ந்து படிக்கணும், ரொம்ப ஆழமா தியானிச்சு படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நீங்களும் என்ன போல ஜெபம் மட்டும் பண்ணாம பைபிளும் சேர்த்து படிங்க, பிறகு ஜெபமும் பண்ணுங்க. தேவன் நீங்கள் கேட்டது எல்லாவற்றையும் தருவார். அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் வாழ்க்கையில நன்மையான காரியத்தை தேவன் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ரொம்ப நன்றி.